உங்க வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இந்த வேலையில நின்று கொண்டு இருக்கிறோம். அமெரிக்காவிலையும் இஸ்ரேலிலையும் ஈராக்லையும் ஈரான்லையும் பார்க்கும்போது பயங்கரமான யுத்தம். யுத்தத்திலையும் யுத்தம்னா அப்படி ஒரு யுத்தம், மரணம் பயங்கரமா சம்பவிக்குது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரையும் அப்படியே ஃப்ளைட் க்ரஷ் பண்ணி மேலே இருந்து அப்படியே கொளுத்தி கொளுத்தி போடுறாங்க. தமா 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 தமான்னு விழுறாங்க. பார்த்தீங்கன்னா இல்லை இன்ஸ்டாகிராமில் நிறைய வருது அந்த மாதிரி. பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் ஆகாது. ஆண்டவருடைய சுத்தம் நம்மளை தேவன் பார்த்து இது மட்டுமாய் நடத்தி வந்து வருகிறார். இனிமேல் அவர் நடத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் ஜெயம். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஜெபம் ஜெயம். லூக்கா 18:1 வாசிக்கிறோம். ஜெயம் யாரால் வருது? கர்த்தரால் வருது. ஆமென். ஜெயத்தை தருகிற இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். உவமையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? உவமையை சொல்றாரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உவமையாய் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. ஜெபத்துல ஜெபம் பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்க யோபு எப்போதும் எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவரை குறித்து என்ன சொல்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாகிய என் யோபுவை குறித்து நீ யோசனை கொண்டு இங்கு வந்தாயோ என்று ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. யோபு 36ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வேர்டு இருக்குது. அதை மாத்திரம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் பின்னும் எலிகு. அப்போ 5வது வசனத்தை வாசிமா. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? மகத்துவம் உள்ளவர். அவரு மனதுருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரையும் தள்ளாதவர், புறக்கணியாதவர். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர். அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. எப்போதும் எல்லா சூழ்நிலையில என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில காத்திருக்கணும். ஜெபத்தில காத்திருந்தாதான் தேவன் நமக்கு எப்படி இருப்பாரு? மகத்துவம் உள்ளவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில காத்திருந்து அவர் சமூகத்தில ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். நுகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? முறிப்பார். ஆமென். சத்ருவினால் வருகிற எல்லா வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். எப்ப மாற்றி போடுவார்? ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். ஆமென். புறக்கணியாதவர். அவர் உருக்கமானவர். மனசுல உருக்கம் நிறைந்தவர். உருக்கம்னா இரக்கம், உருக்கமும் சொன்னோம் இல்லைங்களா? இரக்கமும் உருக்கமும் நீதியும் நீடிய சாந்தமும் உள்ளவரே என்று அவரை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறோம் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? உருக்கம் உள்ளவர். நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? அவர் யாரையும் உயர்த்த வல்லமை நிறைந்தவர். ஜெபத்தின் இந்த வேத வசனத்தின் தலைப்பு யாரையும் உயர்த்த வல்லமை நிறைந்தவர். எப்ப உயர்த்த வல்லமை நிறைந்தவர்? ஜெபம் நாம் செய்து ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் போதுதான் அவரு உருக்கம் நிறைந்தவர், வல்லமை உள்ளவர். அவர் யார் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணுவாரா? கொண்டு போக சித்தம் உள்ளவர். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம யார் மத்தியிலும் போய் உட்காரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். யார் என்பது ருசித்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தாதான் ஆப்பிளுடைய டேஸ்ட் தெரியும். ஆப்பிள் சாப்பிட்டாம ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லியிருந்தா ஆப்பிளுடைய டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல? அது மாதிரிதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம ருசித்து பார்க்க முடியும்? ஜெபத்துல அவரை துதித்து, அவரை பாடி, அவரை உயர்த்தி, அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார் இல்லையா? அப்போ எனக்கு இந்த சூழ்நிலை மாறிடுச்சு, ஆண்டவர் நல்லவர்,
அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அவரை உயர்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. அதே சூழ்நிலை தான் இந்த யோபுக்கு வருகிறது. யோபுவை சோதிக்கும்படியா பிசாசு தேவ சமூகத்திலே போய் என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, என் யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்ட்டு. அப்போ ஜெபத்திலையும் நம்பிக்கையிலையும் பரிசுத்தத்திலையும் உறுதியாய் தரித்திருந்த உத்தமனாய் இருந்த யோபையா மேலேயே பிசாசு கண்ணு வைப்பானால், ஜெபிக்காத உங்கள் மேலும் எங்கள் மேலும் கண் வைப்பது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி பிசாசுக்கு. ஜெபிக்கிறவர்களுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், நடுங்குவானா. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுதான் லூக்கா 1:18 ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா, தரித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 36:7 பாருங்க. யோபு தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறாராம். அவர் தம்முடைய கண்களை எப்படி விளக்காம இருக்கிறாரா, யாரை விட்டு விளக்காம இருக்கிறாரா, நீதிமான்களை விட்டு. நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பார்வைக்கு நீதிமான்களா இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தை நாமே கேட்டு சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்காவது யாராவது நீங்க நான் நீதிமானான்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இருதயத்தை கேட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டு பார்த்துருக்கிறீங்களா? அப்போ நீதிமானுக்கு உங்க மனசுல பட்டுச்சா? படல. ஆமா, நான் கூட சொல்றேன், ஒருவரும் நீதிமான் இல்லை. ஆனால் நீதிமான் ஆவதற்கு நாம் என்ன பண்ணணும், நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தயார்படுத்தி கொண்ட பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நீதிமான்களாய் மாற முடியும். எப்படி? பரிசுத்தத்திலோ ஜெபத்திலோ வேத வாசிப்பிலோ ஜெபத்திலும் தரித்திருந்து நம்மளால முடிந்ததை ஏழை எளிய மக்களுக்கு செய்து இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு நம்ம கிருபை பாராட்டும் போது மட்டும்தான் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமனாகிய யோபுக்கே அந்த சூழ்நிலை, பிசாசு உத்தரவு வாங்கின்னு சோதிக்கக்கூடிய சூழ்நிலை. உத்தமம் இல்லாம பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையை பின்னாடி நம்ம நினைத்து பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து அல்லேலூயா தான் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென் சொன்னா அது பெரிய ஆசீர்வாதம். ஏசப்பாவுடைய பேர் ஒண்ணு இருக்குது தெரியுங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். அவருடைய பேர் வெளிப்படுத்தல என்ன சொல்லுது? ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும் அப்படின்னு. அப்போ ஏசப்பாவுடைய பேர் என்ன? ஆமென். இப்போ நம்ம ஆமென் ஆமென் சொல்லும்போது அவருடைய நாமத்தை தான் நம்ம உயர்த்துறோம். மனுஷனுடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் வந்தாலும் வராவிட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கூப்பிடுகிற எந்த சூழ்நிலையிலும் அவர் வருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். வருவது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்துட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் எப்போதும் எல்லா சூழ்நிலையும்